வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவனார். இன்றைக்கு நாங்கள் என்ன விடயம் பேச போறோம்டா, இந்த உறவு முறைகள் எங்களுக்கிட சுருங்குவதற்கான காரணம் என்ன? அதாவது இன்றைக்கு நாங்கள் மாமா, மாமி, அப்பா, அம்மா, தாய், பிள்ளை இப்படி உறவு முறைகள் எங்களிடம் நிறைய இருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு அவர்களுடன் பழகுற வீதம் குறைந்து விட்டது. ஏன் குறைந்து விட்டது? என்ன காரணம்? அது நல்லதா? போன்ற விடயங்களை நாங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்ய போகிறோம். ஆம், இன்றைக்கு உலகம் ஒரு உலகமயமாக்கல்ல இருக்குது. பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய நிலைக்கு நாங்கள் இருக்கிறோம். அந்த பொருளாதாரத்தை நோக்கி ஓடுவதனால நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம்? நேரமில்லாத ஒரு தன்மையை உருவாக்குறோம். அந்த நேரமில்லாத தன்மை இருப்பதனால நாங்கள் உறவுகளோட அம் போய் அந்த உறவுகளோடு இணைந்து கொள்ளுற தன்மை மிக மிக குறைகிறதை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. எப்போதுமே அம் என்னன்னு சொல்லுவோம். அதாவது இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகரித்து விட்டது. முந்தி அதாவது ஒரு தாயக சூழல்ல வாழ்ந்த வாழ்க்கை முறையை நீங்க நினைத்து பாருங்கள். எங்களுக்கு அ குறுகிய நேரங்கள், அதே நேரம் ஒரு எல்லோரோடும் இணைந்த பாசமான அன்பு பொழிவிலே எல்லாம் இருந்திருப்போம். ஒரு பாயில 2 பேர் படுப்போம். ஒரு உணவையே பகிர்ந்து உண்ணக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்படியான ஒரு காலகட்டத்தில வாழ்ந்த நாங்கள் திடீரென ஒரு புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழும்போது எங்களுக்கு எல்லாம் நவீனமாகவே கிடைக்கின்றது. இந்த நவீனமான வாழ்க்கைக்கு மனிதன் வந்துவிட்டதன் காரணமாகத்தான் அவனுக்கு அந்த பொருளாதாரத்தை நோக்கி ஓடத்தான் வேணும். ஓடுற நேரமும் அதே நேரம் அந்த அதுக்கு செலவழிக்கிற நேரம் அதிகமாக இருப்பதனால், வீட்ட வந்தால் அது களைப்பு. அதே நேரம் அடுத்த நாளும் விடிய போக வேண்டிய தேவை வரும். அல்லது இரவு வேலைகள் இவை போன்றவற்றால ஒரு மனிதனுக்கு அந்த ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்று சொன்னாலும், அந்த ஓடி ஓடி உழைக்கிற தன்மை அதிகரித்த காரணத்தால, உறவுகளை நோக்கிய பயணம் மிக மிக குறைகிறது. அதாவது உறவுகளை சேர்த்து வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்ப சொல்லுவோம், "அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும்" அது என்று சொல்லுவோம். அப்ப அந்த அன்பும் அறமும் நாங்க சேரும்போது, அது இன்றைக்கு எங்களுக்கு குறைகின்றது. ஏன் குறைகின்றது? எங்களுக்கு பொருளாதாரத்தை நோக்கிய ஓட்டம் வேணும். பிள்ளைகள படிப்பிக்கிற வசதிகள கூட்டி விட்டார். கல்வி வசதி, மருத்துவ வசதி, இப்படியான வசதிகள் ஊடாக நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிற நாங்கள், எங்களுக்கு நேரம் இல்லாத ஒரு தன்மை வருகுது. அப்ப அந்த நேரம் இல்லாத தன்மை எப்படி வருகுது? பொருளாதாரத்தை நோக்கி ஓடுவதனால தான் கிடைக்கிறது. இதனால உறவுகளை சந்திக்கிற நேரம் கஷ்டமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாருங்கள். சரி, எனக்கு இப்ப நேரம் இருக்கு. நான் இன்னொரு உறவை சந்திக்க வேணும் என்றால், அவர்களை தொலைபேசி எடுத்து பிடிப்பது கூட கடினமா இருக்குது. காரணம் அவர்களுக்கு அந்த நேரம் வசதி இல்லாத தன்மை இருக்கு. அவர்கள் அந்த நேரம் வேலைக்கு ஓடவர். இப்படியே ஒரு உறவுகளின் பரிமாற்றத்தை பார்த்தா, ஒரு எங்கேயோ ஒவ்வொரு மூலையில ஒவ்வொருத்தர் பிஸியாக இருக்கிற தன்மை இருக்கின்றது. கார்ல் மார்க்ஸ் அழகாக சொல்லி இருக்கிறார். அதாவது ஒரு எப்படித்தான் நாங்கள் உழைத்தாலும், பொருளாதாரத்தை தேடினாலும், அது உறவுகளை இணைத்துக் கொண்டு வாழ்வதற்காகத்தான் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நாங்கள் எப்படி அது அது உண்மையான ஒன்றுதான். ஆனால் அதை நாங்கள் கடைப்பிடிக்க முடியாத ஒரு சூழல்ல எல்லோரும் இருக்கிறோம். இருந்தாலும் பொருளாதாரத்தை எப்படி சேர்த்தாலும் நீங்கள் மற்றவர்களையும் இணைத்துக் கொண்டு வாழ்வதில் தான் நல்லது. உனக்காக மட்டும் நீ ஒருபோதும் வாழாது. பிறருக்காகவும் வாழ வேண்டும். மற்றவருக்கும் கொடுத்து உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்க்க வேண்டும். அப்படியாயின் உறவுகள் எங்களுக்கு தேவை. அன்போட, அரவணைப்போட, பாசமாக இருக்கக்கூடியது உறவுகள் தானே. எது கண்டாலும் நீ எப்படி தனித்து செய்வ? செய்ய முடியாத சூழல் இருக்கும். இணைந்து செய்யும்போது இன்பமாக இருக்கும். தேடல் இருக்கும். சுகம் இருக்கும். ஆதலால் உறவுகளோட இணைந்து வாழ்வோம். வாழ வேண்டும் என்பதை உண்மையாக கூறிக்கொள்ளும்.